எத்தனை அவதாரம் கொண்டவன். காஞ்சியிலே காமாட்சி, காஞ்சியிலே விசாலாட்சி, திருக்கடையூரிலே அபிராமி, சித்தலக்கரையிலே வெட்காளி, மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி, மேல் மருவத்தூரிலே அன்னை ஆதிபராசக்தி, சோத்தானிக்கரையிலே பகவதி அம்மை, நெல்லையிலே காந்திமதி, திருவாத்தூரிலே மதுரகாளி, வடவேட்டிலே ரேணுகாம்பாள், திருவக்கரையிலே வக்கிரகாளி, அப்படி என்று சொல்லக்கூடிய 108 அவதாரம் கொண்டவன். இதோ இந்த ஊராப்பட்ட கிராமத்திலே இதோ பார்த்தாயா சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய அதிவீரன் அரக்கன் கொலை அரக்கன் என்று சொன்னால் அற புத்தி கொண்டு என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அரக்கர் குலத்திலே பிறந்து தீவிர இந்த அம்மனை என்னை துதிப்பாடி என்னுடைய நாமத்தை உச்சரித்து அனுதினமும் தீப தூப ஆராதனை செய்து எனக்கு அனுதினமும் செய்ய வணக்கம். ஆகையால் அன்று அவனுக்கு அழக முகத்தோடு காட்சி கொடுத்து என்ன ஆணவம், என்ன துரிச்சல், யார் கொடுத்த தைரியம், யாரால் வந்த இந்த கல்வம், என்ன ஆணவம் இருந்தால் என் நாணயத்தின் கதை உடைத்து அடியே பொன்னியம்மா என்று அழைத்திருப்பான். விடுவேனா? விடமாட்டேன். யார் எப்ப வட்டாள் என்று அவனுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். எப்படியும் ஆலயத்தை நோக்கிதான் வந்து கொண்டிருப்பான். அதிவீரன் விடமாட்டேன். தர்மத்தின் வழியிலே இதுவரை பார்க்க முடியவில்லை. நான் கட்டிய ஆலய, நான் கட்டிய கோயில், நான் வடித்த சிலை, என் குலம் அழிந்த பிறகு நீ சிலையாக இருந்து என்ன செய்ய பார்க்கிறேன்? இப்போது வா, உன் சிலையை உடைக்கிறேன். அறிவு கட்ட நாய் நான் மடித்த சிலை, நான் பிடித்த பிள்ளையா, பிடித்தார் பிள்ளையா, தூக்கி எறிந்தா சாணி முயல்வார்கள். அப்படி இருக்கும் போது நான் மடித்த சிலை, நான் உனக்கு 48 நாள் எத்தனை மன்னடா அப்போது பார்க்க முடியவில்லை. ஆனால் தர்மத்தின் வழியிலே பார்க்க முடியவில்லை. அதர்மத்தின் வழியிலே உன்னை பார்க்க நேரிட்டது. உன்னையே தொழுதேன், உன்னையே பணிந்தேன், உனக்கே ஆலயம் கட்டினேன். என் குலம் வாழுகுதாண்டி, என்னுடைய குலம் இருக்கின்றதா? நீ இருந்து என்ன செய்ய போகிற? யாரிடம் என்ன பேசுகிறோம் தெரிந்துதான் பேசுகின்றாயா? நான் அப்பொழுது சிந்தித்தேன், இவன் அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கின்றார். அப்பேர் வட்டவர் இந்த தாயானவள் என துதிப்பாடி தீப தூப ஆராதனை செய்து என்னுடைய நாமத்தை அனுதினமும் உச்சரித்து வருகின்றாளே. அப்படி என்று அப்பவே நான் சிந்தித்தேன். நான் போட்ட கணக்குபடி அரக்கன் என்றால் அற புத்தி கொண்ட நாய் என்பது நிரூபித்து விட்டாய். நான் நாயே என்ன? உன்னை சொல்லுற பலன் என்னடி? உன்னை சொல்ல பலன் எங்க? என்னுடைய குலம் இருக்கிறதோ, என்னுடைய மரபை 66,000 கோடி அரக்கர்கள் அனைவருமே அழிந்து விட்டார்கள். இருப்பவர் இரு வல்லவர் என் தம்பி இறந்து விட்டான். எனக்கு வயதாகி விட்டதே, எனக்கு திருமணம் இல்லை, என் கூட அழிந்த கோயில் என்ன?
அரக்கர் குலம் இருந்ததல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உங்க குலத்தில் இருக்கும் அனைத்து அரக்க நாய்கள் நேர் வழியில் சென்றிருந்தால் அவர்கள் இன்று நிலைத்திருப்பார்கள். ஆனால் அக்கிரமம், அநியாயம், கர்வம் கொண்ட நாய்கள் நீங்கள். ஆகையால் அனைவரையும் மடித்து மண்டபத்தை அது என்னடி அளக்கிறாய்? அது என்னடி அவனுக்கு அழிவு நெருங்கி விட்டது. சுடர்விட்டு எரியுமா? அதை கொண்டு உன்னுடைய ஆணவம் இப்பொழுது எனக்கு சுடர்விட்டு எரிகிறது. அதையும் நேரம் வந்துவிட்டதா? சிவசங்கரா, உன் கைக்கு